என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொல்ற கேள்வி மட்டும் தான் நீ கேட்கணும். பாரு, ட்ராக் மாறவே மாறாத. ஃபில்ம் மட்டும்தான் முக்கியம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி பொம்பளை சோக்கு இதெல்லாம் வந்துட்டு தோணாது. ரஜினி அண்ட் கமல் சார் எனக்கு வந்து ஹலோ டியர் இன்டர்வியூ சேனல் நேயர்களே, திஸ் இஸ் விஜய் பிரியா வித் யூ நவ். நம்ம சேனலில் நம்ம நிறைய செலிபிரிட்டிஸை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்சனை பார்க்குறோம். அவங்க ஸ்பெஷல் கார்ஜியஸ் அண்ட் மல்டி டேலண்டட் பர்சன் தான். எஸ், பிரியதர்ஷினி ராஜ்குமார் இன்றைக்கி நமக்கு கூட அவங்க தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேம், வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க பிரியா? சேம் நேம் வச்சிருக்கீங்க. வெரி நைஸ். தேங்க்யூ மேம். மேம், உங்களை பற்றி எங்களுக்கு நிறைய தெரியும் மேம். உங்களை பற்றி நம்ம வியூவர்ஸ் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணிக்கோங்க மேம். என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா 1997 டைமில் வந்து கே பாலச்சந்தர் சாரோட சின்ன திரையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் ஒரு ஆக்சிடென்டல் என்ட்ரி தான். அவரோட ஆஃபீஸ் போயிருந்தேன். அவங்க காஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபார் பிரேமின்னு சொல்லி ஒரு நாடகத்துக்காக காஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்கள மீட் பண்ணி அவங்க என்னமோ ஒரு விஷயத்தில் என்னோட இந்த தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்லாம் கலந்து பேசுகிற விதமை பார்த்து ஒரு கேரக்டர் எனக்காக எழுதினார். அதே மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அது ஒரு எபிசோட் பண்ணேன். ஸோ அதுதான் என்னோட பிள்ளையார் சுழின்னு சொல்லலாம், ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் த இண்டஸ்ட்ரி. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பிகாஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போது என்னை வந்து அவரோட பிளெஸிங்கோட இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேம், நீங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கே பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டரி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி மேம் இருந்தது அவர் கூட உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அவர் கூட ஃபஸ்ட்டு டே எனக்கு ஞாபகம், ஒரே நாள் தான் அவர் கூட ஒர்க் பண்ணேன். அந்த ஃபஸ்ட்டு டே அட் த செட் ரொம்ப பயந்து போனேன். பிகாஸ் அதுக்கு முன்னால் ஒரு கேமராவை ஃபேஸ் பண்ணதே இல்லை. அண்ட் ஃபேஸ் பண்ணும்போதே வந்து அவர் ஏதோ கூப்பிட்டார், ஒரு ரோல் இருக்குது, ரோல் எனக்காக ஒரு கதாபாத்திரம் எழுதி அதை இன்க்ளூட் பண்ணார். ஸோ போகும்போது எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. இப்போ சின்ன திரை தாங்க, ஆனாலும் அந்த காலத்தில் டப்பிங் கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஸ்பாட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, நம்ம டைலாகை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, பை ஹார்ட் பண்ணி இல்லை அந்த ஃப்ளோவில் பேசணும். மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட வார்த்தைகள் கரெக்ட் பண்ண முடியாது, சரிங்களா, திரும்ப எடுக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. எதுக்கும் நான் எப்படியோ நான் மேனேஜ் பண்ணிட்டேன். பிகாஸ் என்னோட டைலாக்ஸில் வந்துட்டு இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் எல்லாமே கலந்து பேச இருந்தது. சேம் டைம் என் கூட நடிக்கிற ஆக்டர்ஸ்க்கு கூட அதே மாதிரி அந்த ஃபீல் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கும் இங்கே அங்கே சில ஹிந்தி வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாரு டைலாகி. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கு அது புதுசு. ஸோ எப்படியோ அது கொண்டு வந்துட்டாங்க. பட் என்ன சொல்ல வரேன்னா, ஐசோ ஒரு அவர் என்ன மாதிரி ஒரு டீச்சர் நான் அனுபவித்தேன் அன்னைக்கு. நீங்கள் எதில் மேம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க? சின்ன திரையா? இல்லை, டெஃபினெட்லி ஐ லைக் பிக் ஃபில்ம்ஸ். சாரி, பிக் ஸ்க்ரீன். ஐ லைக் சின்ன திரை ஆல்சோ. அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். பட் நம்ம வந்து ரெண்டுமே சேர்ந்து பண்ணது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் அது நம்ம ஸ்டைலே மாற்றணும் when we come to this. ஓகே மேம், நீங்கள் பெரிய டாப் டிரெக்டர்ஸ் கூடலாம் இப்போ மூவி பண்ணியிருக்கீங்க மேம். நான் பார்த்தேன் மேம், அட்லி சர்க்கிள் அந்த மாதிரி நான் டாப் டிரெக்டர்ஸ் கூட தான் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருந்துச்சு? டாப் ஹீரோஸ் கூடலாம் பண்ணியிருந்தீங்க, நான் அதெல்லாம் எப்படி மேம் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எல்லாரும் பயங்கர டேலண்டடுங்க. அந்த டேலண்ட்டு அது இல்லாமல் அவங்க அந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு சாதாரண கேம் இல்லைங்க. ஓகே, இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு மக்கள் மனசில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ரேண்டம், மோஸ்ட் இராட்டிக், மோஸ்ட் அன்பிரடிக்டபிள் இண்டஸ்ட்ரி வந்து மீடியா இண்டஸ்ட்ரி. இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் மக்கள் மனசில் வந்து ஒரு இடம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்.
இட் இஸ் நாட் ஈஸி டு வின் பீப்புள். கேவி ஆனந்த் சார் அப்படின்னு ஒரு டிரெக்டர் வந்து கோவிட்ல பாஸ்டவே. ஸோ அவர் வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சு பார்க்க முடியாம இருந்ததுன்னு சொன்னாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம். ஆக்சுவலி கேவி ஆனந்த் சார் இஸ் ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட், என்னோட கிரேட்டஸ்ட் குருன்னு சொல்லலாம். ஓகே, நான் என் மேல நம்பிக்கை இல்லாத நேரத்துல when I didn't have belief on myself, he had belief. அவருக்கு வந்து என் மேல அவ்வளோ நம்பிக்கை. நான் அந்த ரோல் கவர்ல பண்ண ரோலை நல்லா டெலிவர் பண்ணுவேன். அண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரோல் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேமஸ். அண்ட் எல்லாரும் வந்துட்டு என்னை பார்க்கும்போது நீங்கள் கவனில் நடிச்சிங்கன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் த மோஸ்ட் ரெகக்னைஸ்ட் ரோல் தட் ஐ ஹவ் டன். மேம் நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா கிட்டக்குள்ளே எப்படியும் வந்துட்டு தான் வெளியில் வராங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் எப்படி மேம், அந்த மாதிரி இருக்குதா? உண்மையாலும் தான் எல்லாருக்குமே அது மாதிரி இருக்குதா? அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி அதில் ஓவர் கம் பண்ணி வந்தீங்க மேம், இஃப் யூ டோன்ட் மைண்ட்? மோஸ்ட்லி பெரிய ப்ராஜெக்ட்ஸ், சீரியஸ் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது. பிகாஸ் அவங்க வந்து சும்மா ஒரு காஸ்டிங் கவுச் போட்டுட்டு ஒரு ஆக்டரை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்டரை சூஸ் பண்ணாங்கன்னா ஒரு டேலண்ட்டு, ஒரு காஸ்டிங், ஒரு டிஸ்கஷன் கூட பண்ணி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அண்ட் அவங்க சீரியஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஃபில்ம் மட்டும்தான் முக்கியம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி பொம்பளை சோக்கு இதெல்லாம் வந்துட்டு தோணாது. பிகாஸ் they are 100% on that film. Yes ma'am. புரியுதா? அந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட வந்துட்டு there is no way that he has even time to think about these other things. So serious making companiesல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் there should not be. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறைய பி கிரேட் கம்பெனிஸ் இருக்குது. சும்மா ஒரு ஏமாத்துறதுக்கோ இல்லை சும்மா ஒரு ஐடியாக்காக ஒரு ஏதோ ஒரு படம் எடுக்கலாம், ஏதோ ஒரு பிளாக் மணி வேஸ்ட் பண்ணதுக்காக எடுக்கலாம்னு சொல்லி படம் எடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வாய்ப்பு இருக்குங்க. பிகாஸ் அவங்க வந்து ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறாங்க. ஸோ இருக்கு இல்லையான்னு கேட்கறதுக்கு திஸ் இஸ் மை ஆன்சர் டு யூ. மேம், நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டோட ஆம்பியன்ஸ் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எப்படி மேம் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து இந்த ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சீங்களா? ஸ்டாச்சூஸ் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி ஆன்டிக் பீசஸ். எங்கள் ஒரு ப்ரான்ஸ் கலெக்ஷன் இருந்தது. எங்கள் அம்மா வந்துட்டு எங்கெங்கே போனாலும் அந்த கைலாங்கடையில இருந்து சின்ன சின்ன பழைய ப்ரான்சஸ் எல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்தோம். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ண ஐட்டம்ஸை வந்து நான் சும்மா ஷோ கேஸ் மாதிரி வச்சுருக்கேன். மேம், உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன மேம் இருக்குது இப்போது? ஒர்க்கிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் போயிட்டு இருக்கு வித் பிராங்ஸ்டர் ராகுல் அண்ட் MS Bhaskar sir. அப்புறம் I'm starting a new project I think with Kirti Suresh ma'am. So this is also in the pipeline. அப்புறம் 2-3 பேசியிருக்கேன். ரோ கோட் அந்த மாதிரி ஒரு 2-3 ஃபிலிம்ஸில் we have spoken and இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல். சூப்பர் மேம். எங்கள் இன்டர்வியூ சேனல் சார்பாக உங்களுக்கு அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் மேம் ஃபார் ஃபியூச்சர் இன்டர்வியூஸ். தேங்க்யூ. வீட்டில் குக்கிங் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா மேம்? நீங்கள் பண்ணுவீங்களா? குக்கிங் பிடிக்கும். குக்கிங் விட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரியே இருக்கீங்க மேம். நல்லா சமைச்சு கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். மேம், இப்போ இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் எங்களுக்கு சொல்லுங்களேன். உங்களுக்கு பிடிச்சவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசையாக. எனக்கு எப்போவுமே என்னோட ஃபேவரட்ஸ் என்னோட சின்ன வயசில் இன்ஸ்பயர் பண்ணவங்க தான். I have to say Rajini and Kamal sir, they are my favorites. They are like the gods of the industry. Nothing comes close to them. மேம், நீங்கள் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ரோல் பண்ணியிருக்கீங்க, நிறைய டயலாக்ஸ் பேசியிருப்பீங்க. எங்களுக்காக எங்கள் வியூவர்ஸ்க்காக ஒரு டயலாக் நீங்கள் பேசினதுலேருந்து எங்களுக்கு ஒரு டயலாக் பண்ணி காமிங்களே. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொல்ற கேள்வி மட்டும் தான் நீ கேட்கணும். பாரு, ட்ராக் மாறவே மாறாத. சூப்பர் மேம், சூப்பர். இங்க இருந்து செட் எல்லாமே உங்களை தான் பாக்குறாங்க. நானே சடனா பயந்துட்டேன். சூப்பரா இருந்துச்சு மேம். சடனா அப்படி சேஞ்ச் பண்ணி எங்களுக்காக பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ்.
தேங்க்யூ ஸோ மச். மீன் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அதுவும் நாங்க பண்ண சீக்வன்ஸ், நானும் டேடியும் நானும் ஆடின அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து மீன் மெட்டீரியல் ஆயிடுச்சு. சினிமா இஸ் அ வெரி ஹார்ட் கேம் டு பிளே. ஓகே. எல்லாராலையும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, ஃபைனான்ஷியலா சஸ்டெயின் பண்ண முடியாது. துணிமாம் தான் வந்திருக்காங்க செட்டுக்கு நினைச்சிட்டாரு போல. வந்துட்டு மேடம் குட் மார்னிங் எல்லாம் போட்டு போனாரு. எனக்கு என்ன ஐயோ இவ்வளோ ஹம்பிளா இருக்காரு, இவ்வளோ பெரிய ஹீரோ, எனக்கு ஒன்றுமே புரியல.